ஏத்த கூப்பிட்டீங்களா? என்னத்த சொல்லுங்க. என்னடி இது அதிசயம்? 100 முறை கூப்பிட்டாலும் ஏன்னு கூட திரும்பி பார்க்காதவ அம்மானு ₹1 எடுத்தது வந்து நிக்கிற. என்ன புது சேலை, புதுசா பூவு? எதுவும் விசேஷமா? எடுத்து வைக்கிற சேலையெல்லாம் புதுசா மடிச்சு மடிச்சு மடிப்புக்கலாமே அப்படியே தான் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் தான் ஏதும் சரி நல்ல சேலையை எடுத்து கட்டலாம்னு கட்டுறேன். அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? கேட்டு எனக்கு பொறுக்காம என்ன இருக்கு? நான் பார்க்காத சேலையா, நான் கட்டாத சேலையா? என்ன காலங்கத்திலேயே புது சேலை கட்டியிருக்கே, எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போறியான்னு கேட்டா அதுக்கு போய் கொச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியாமலா ஃபங்க்ஷனுக்கு போறோம்? அதெல்லாம் எங்கேயும் போகல, வீட்டில தான் இருக்கேன். வீட்டில் இருக்கிற பொம்பளை புது சேலை எதுக்கு எடுத்து கட்டிக்கிட்டு நிக்கிற? போட்டி காலையிலேயே புதுசா எடுத்து கட்டிக்கிட்டா வேலை எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே மினுமினுப்பா உட்காந்துக்கலாம்னு பாக்குறியா? ஐயோ, புதுசா கட்டிக்கிட்டா வேலை எதுவும் செய்யாதமா புடவை கசங்கிடும்னு இந்தா போய் உட்காந்து ஓய்வெடுன்னு தான் சொல்லிடுவீங்க. எனக்கு என்ன இருக்கு? உன் சேலை கரை பட்டுச்சுன்னா நீ தான் துவைக்க போற. புது சேலையை கூட கட்டிக்கிட்டு வேலை செய்ய, இல்ல பட்டு புடவையை கூட கட்டிக்கிட்டு பாத்திரம் வளக்கு. இதனால எனக்கு என்ன? காபி போட்டாச்சே? இன்னும் இல்ல, இப்பதான் குளிச்சேன். இந்தா இனிதான் போய் போடணும். கொண்ட நிறைய பூவு, நெத்தி நிறைய பொட்டு. அத்தாடி அத்தா, ஆட்டம்லாம் பலமா இருக்குது. என்ன, நான் புதுசா சேலை கட்டினது உங்களுக்கு பிடிக்கல அதானே? இந்தா இப்பமா போய் இந்த சேலையை கட்டி போட்டுட்டு எப்பவும் போட்டுக்கிறேன், அந்த பழைய சேலையை கட்டிக்கிறேன். போதுமா? என்னவோ எனக்கு நீ சேலை கட்டி இருக்கிறது ஆகாத மாதிரி இல்ல பேசுற. இது புதுசா போட்டிருக்கேன்னு என் வாயை திறந்து சொன்ன, அது சொல்லக்கூடாதா? நீ என்ன நீ இந்த மாதிரி பேசுற? ஐயா, நீ புதுசா சேலை கட்டிருக்கன்னு இங்க எனக்கு வயிறு எரியுது பாரு. ஆடிக்கு ஒரு புதுச்சேலை, அம்மாவுக்கு ஒரு புதுச்சேலை கட்டுற உனக்கே இம்பிட்டு இருந்தா நான் தினந்தோறும் புதுச்சேலை தாண்டி கட்டி பழக்கம். இப்ப ஏதோ என் புருஷன் இல்லாததாலதான் ஏதோ 1-2 மாத்தி கட்டிக்கிட்டு நிக்கிறேன். அவ்வளோத்துக்கும் என் பட்டு புடவையெல்லாம் பீரோல அப்படியே தான் அடுக்கி இருக்கு. உனக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். சரி போ போய் டீயை போட்டு எடுத்துட்டு வா. பிறந்த நாள் அதுவுமா காலையில எழுந்து குடிச்சிட்டு ஒரு நல்ல புடவையை கட்டிட்டு வரலாம்னு பார்த்தா அது பொறுக்க மாட்டேங்குது. ஆத்தி என்னத்தான் செய்யறது? காலமுச்சோடு இந்த கண்டு துணியும் கீஞ்சு துணியும் தான் கட்டிக்கிட்டு கிடக்கணும் போல இருக்க. என்னடி என்னமோ திரும்ப நின்று முடங்கிக்கிட்டு போற? எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரு பேசிட்டு போனா என்ன? என்ன ஆச்சு இவளுக்கு? எதுக்கு காலங்கத்தாலே கட்டிக்கிட்டு வரா? எங்க இருக்கு? காலையில வீட்ல எதுவும் உங்களுக்கு வேலை பழப்பே கிடையாதா? எதுக்கு போய் மருமகளை தேடிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? விடிஞ்சு மணி 7 கூட ஆகல, அதுக்குள்ள அடுத்த வீட்டு கதையை பேச வந்துட்டீங்களா? உங்களுக்கு வேற வேலை பழப்பே கிடையாது. நீங்க கெட்டது இல்லாத ஏன் மருமகளை சேர்த்து கெடுத்து குடிச்சு வராக்க வச்சிருக்கீங்க? ஐயா, நாங்க ஒண்ணும் மரும விளக்கு எடுத்து குட்டிச்சு வராக்க வரல. பின்ன எதுக்கு வந்திருக்கீங்க? போங்கடி போங்க. என் மரும உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. என்னது போகணுமா? அப்படியெல்லாம் போக முடியாது. அக்காவை அன்னைக்கு அர்ஜென்டா பார்த்து அக்காவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு தான் போவோம். என்னது அர்ஜென்டா பார்த்து வாழ்த்து சொல்லணுமா? என்ன வாழ்த்து? என்ன அவன தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டா? இந்தாரு யாருக்கு எப்ப யோகா அடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏத்த கூடிய சீக்கிரத்துல அக்கா தமிழ்நாட்டுக்கே முதல்ல ஒரு ஆனாலும் ஆகும். ஆவா இவளுங்க 2 பேரோட பேச்சே சரியில்லையே. காலையில அவ என்னன்னா நீட்டி மடிச்சு புது படவெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து புது பொண்ணு மாதிரி நிக்கிறா. இவனும் 2 பேரும் என்னன்னா வந்து எக்கா சொக்கங்கிறா. ஒருவேளை நம்ம மருமக முதலமைச்சர் ஆயிடுவாளோ? சே நம்ம இருக்கிற வரையும் அதெல்லாம் நடக்காது. என்னமா நீ இருக்கிற வரைக்கும் உன் மருமா ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நினைச்சதுக்கு இவளுக்கு எப்படி கேட்டுச்சு? கடை இழக்கிறத நிப்பாட்டுங்கடி. உங்களுக்கு வீட்டுல வேலை பழப்பே கிடையாது. எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இவ்வளவு நாள் தான் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் போகணும், பிள்ளைகளுக்கு பரிச்சை நடக்குதுன்ட்டு நாங்க பாட்டுக்கு ஓடி ஆடி வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு கிடந்தோம். இப்பதான் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுட்டாங்கல்ல, என்ன ஆற அமர உட்காந்து சாப்பாடு செஞ்சு பொறுமையே சாப்பிட்டா போதும். சரி அதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல அக்கா வர சொல்லு. என்ன சின்ன பண்ண வந்து அப்படியே நிக்கிற? கூப்பிடுறியே. எப்படி அவ வாரான்னு பாக்குறேன். இரு எப்படி வரான்னு இன்னைக்கு நான் பாக்குறேன். நான் கூப்பிட்டதாண்டி என் மருமக வருவா. என்னங்கடி என்ன வேணும்? என்னக்கா இது கோலம்? என்ன கோலம் இது? காலையிலே தலைவிரி கோலமா நிக்கிறேன். என்னாச்சு உனக்கு? என் தலை எடுத்து அதனால தலைவிரி கோலமா நிக்கிறேன். ஏய் இப்ப என்ன என் மருமகளுக்கு தலைவிரி கோலமா நிக்கிறேன்னு சொல்றீங்க? காலையிலே தலை குளிச்சா அதனால தலையை காய வைக்கிறா. ஏக்கா தினந்தோறும் இதே பழைய சேலையை தான் கட்டுறேன். இன்னைக்காவது ஒரு புது சேலை கட்டினா என்ன? ஏண்டி இன்னைக்கு என்ன? எதுக்கு? ஏன் புது சேலை கட்டினா? வீட்டுல உள்ளவளுக்கு எதுக்கு புது சேலை? புது சேலை கட்டிக்கிட்டு இவ என்ன பண்ண போறா? ஏண்டி வசந்தி, புது சேலையை கட்டிக்கிட்டு என்னடி பண்ண முடியும்? எனக்கு கல்யாணம் ஆகையில 20 பட்டு புடவை எடுத்துட்டு வந்த. அதுக்கு பிறகு என் வளைகாப்பு காது குத்து அதுக்கு இதுக்குன்னு அப்போ ஒரு 20 பட்டு புடவை வந்தது. அதுவும் இல்லாம வாழ்வு சாவு நல்லது கெட்டதுன்னு என் புருஷன் எனக்கு எடுத்து கொடுத்தது சேர்த்து மொத்தமா 80 பட்டு புடவை வச்சிருக்கேன். நான் அதெல்லாம் ஒரு 8 நாள் கூட எடுத்து கட்டினது கிடையாது. ஏன்னா நம்ம தான் வீட்லயே கடந்து வீட்டு வேலையை பாக்குறோமே. பட்டு புடவையை கட்டிக்கிட்டு பாத்திரம் கழுவ முடியுமா? துணி துவைக்க முடியுமா? இல்ல வீடு தான் தூத்த முடியுமா? சொல்லு. வீட்டுக்கு வந்த மருமவளா கிழிஞ்ச துணியும் கந்த துணியும் கட்டிக்கிட்டு இப்படி தலைவிரி கோலமா நின்னாத்தான் மாமியாளுக்கு குளு 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 குளுன்னு இருக்கும். நம்மளா புது துணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அத்தாடி ஆத்தி புத்துல இருந்து பாம்பு வந்து கொத்துற மாதிரி அடுத்து நம்ம நேரம் போய் பரலோகம் சேர வேண்டியதே. யார் எப்படி சொல்லி காட்டுற? யார சொல்லி காட்டுற? உன்கிட்ட 80 பட்டு புடவை இருந்துச்சுன்னா எடுத்து கட்டிக்க. நான் என்னவோ உன் புடவையெல்லாம் எடுத்து என் மவளுக்கு கொடுக்க சொல்ற மாதிரியும் அதை நீ பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிற மாதிரியும் என்ன எதுக்கு நீ குறை சொல்ற? பாருங்க
நாலு கிழமையா உங்ககிட்ட எந்த சண்டையும் வச்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பேசாம போயிடுங்க. என்னடி என்ன நாளை கிழமை என்ன பேசாம போகுனா? காலையிலே வந்து என்னமோ மூதேவி மூஞ்சில முழிச்ச மாதிரி உருன்னு வச்சுக்கிட்டு நிக்கிற மூஞ்ச என்ன ஆச்சு உனக்கு? மூதேவி தான், நான் மூதேவியே தான். என் மூஞ்சில இனி முழிக்காதீங்க. என் மூஞ்சில முழிச்சா இனி ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே விளங்காது. தயவு செஞ்சு என்னை தனியா இருக்க விடுங்க. என்ன இப்ப டீ தானே கேட்டீங்க? பால் அடுப்புல கொதிச்சுக்கிட்டு கிடக்கு, எடுத்துட்டு வந்து தாரேன், குடிச்சு தொலைங்க. இன்னும் செத்த நாளைக்குள்ள இட்லி பொங்க பூரின்னு செஞ்சு வைக்கிறேன், சாப்பிடுங்க. ஏக்கா நேத்து ராத்திரிக்கு என்னென்னவோ சொன்ன, இன்னைக்கு என்னக்கா இப்படி பேசுற? நம்ம சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா? இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா? ஏண்டி ஆண்டவன் சொல்ற வாக்க கூட ஐயோ எனக்கு இது வேணா இதுதான் வேணும்னு மாத்தி எதுவும் கேட்டு வாங்கிக்கலாம் போல இருக்கு. ஆனா மாமியா சொல்லிவிட்டா அதை ஒரு நாளும் மீற முடியாதுடியே. ஏட்டா இம்புட்டு நல்ல அக்காவை நல்லா தானே பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? நல்ல நேரம் அதுமா அதை விட்ட போய் வம்பு எடுத்துக்கிட்டேன். பாரு எப்படி வருத்தப்பட்டு பேசுனே. வருத்தப்பட்டா எட்டு நானா? இது நான் யாருக்கிட்ட வருத்தப்படுறேன்? நான் எதுக்கு வருத்தப்படுறேன்? ஏண்டி மருமகளுக்குலாம் வெக்கம் மான சூடு சொரணை இதெல்லாம் எதுவும் உண்டா? இல்ல கோபம் அழுவ அப்படி எதுவும் தான் உண்டா? செக்கு உலக்க மாதிரி என்ன பண்ணாலும் ஏத்துக்கிட்டு அப்படியே பொம்மை கணக்கா நிக்கணும். நீ வேற ஏண்டி அவ்வளவு டென்ஷன் பண்ற? சும்மா இருடி வசந்தி, சும்மா இரு, உட்காருங்க. நான் போய் காப்பி போட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பாரியத்த எப்படி கோச்சிக்கிட்டு போகுது பாரு. நீங்க அக்காவுக்கு பிறந்த நாள் தானே? ஆமா பிறந்த நாள். எந்த மருமோடி பிறந்த நாள் நிம்மதியா கொண்டாட முடியும்? பிறந்த நாள்லாம் ஆத்தா வீட்டுல கொண்டாடுறது சரி. மாமியா வீட்டுக்குலாம் வந்து நம்மளாம் பிறந்த நாள் கொண்டாடி விட்டா மாமியா கறிவ அன்னைக்கே நம்மளுக்கு இறந்த நாள் ஆக்கிடுவாளுவ. ஆளி மகரையும் பாரு நல்லா குள்ள பூத மாட்டோம் நிக்கிறத. காலையிலே வாங்கடி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டுச்சு, அதுக்குதான் வந்தோம். அதை போய் திட்டி தீத்து வச்சிருக்க பாரு. நீ எல்லாம் என்ன பொம்பளை அல்முடி. இனிமே நம்ம இங்க நிக்கிறது நமக்கு நல்லது கிடையாதுடியே. போலாம். அவங்க மருமகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுனாலும் கொண்டாடட்டும், வெட்டி எங்கேயாவது குடி தோண்டி புதைக்கட்டும், நமக்கு என்ன கவலை? ஐயோ இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் போலயே. நம்ம தான் தெரியாம அவளை கஷ்டப்படுத்திட்டோம். பாவம் அவ பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப எப்படி போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கறது? என்னடி பண்றது? புது துணி கட்டுறாங்களாம், புது துணி. அப்படியே மினுக்க 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 50,000 எடுத்து தானே கட்டிக்கிட்டேன். ஆத்தாடி ஆத்தா, என்ன போறாம எந்த பொச்சரிப்பு. யாரையும் நல்லவங்க நம்பிடவே கூடாது சாமி. எல்லாரும் ஒரே மாதிரி அச்சல வட்ட மாதிரி இருந்தா எப்படி? இதுங்க முன்னாடி எல்லாம் நல்லா என் புருஷன் கூட பிறந்த நாள் கொண்டாடிட்டுன்னா வச்சுக்க. அதுக்கடுத்து ஏன் சாமி என் நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியலையே. மைனி சொல்லுமா. என்ன மைனி காலையில வந்து இங்க உட்காந்து கிடக்குறீங்க? சொகுசா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க. சூப்பர் மைனி, உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. பாத்தீங்களா எங்க அம்மான்றதால உங்களை ஒரு வேலையும் செய்ய சொல்லாம அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குது. என் மாமியார் ஒரு நாளும் அப்படி பண்ணதில்லை மைனி. எப்ப மாதிரி எல்லா வேலையும் நான் தான் இழுத்துப்பட்டு செய்வேன். உங்களை மாதிரி ஓய்வே கிடையாது தெரியுமா எனக்கு. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா என் அம்மாவுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுவேன். என்ன விஷயம் சொல்ல வந்ததை சொல்ல, ஏன் தேவையில்லாத பேசுற? என்ன சுடுசுடுன்னு பேசுறிய? எதுவும் கோவமா? அம்மா என்ன டீ எதுவும் போட்டு கொடுக்கலையோ? ஏம்மா டீ ஒண்ணுதான் எனக்கு கேடு பத்தியா? என்னன்னு சொல்லுமா முதல்ல. மைனி அது ஒண்ணும் இல்ல மைனி, இந்த புள்ளிவ துணியெல்லாம் அப்படி அப்படியே அங்க அங்க கடந்தது. அதான் துவைக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் குளிக்க போறேன். அந்த துணியெல்லாம் ஏம்மா அந்த துணியெல்லாம் நீ ஒண்ணும் துவைக்க வேணாம் சாமி, நானே துவைச்சுக்கிறேன். அப்படியே அந்த பக்கெட்ல போட்டு வை, நான் துவைச்சுக்கிறேன். மைனி பாயிண்ட் கரெக்டா பிடிச்சிட்டீங்க பாருங்க. என் மனசை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிய? ஏன் மைனி துணி துவைக்க அண்ணன் ஒரு வாஷிங் மிஷின் எடுத்து கொடுக்க சொன்னா என்ன? என் வீட்டுல எல்லாம் வாஷிங் மிஷின்ல தான் துணி துவைப்பாங்க. எனக்கு துணி துவைச்சு பழக்கமே இல்லை பாத்தியா. நம்ம வீட்டுல கையால துவைச்சது, அதோட வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுறது. அப்படி சவுட்டி அப்படியே அதே காய வச்சு கொடுத்துருந்தா பாத்தீங்களா வாஷிங் மிஷினா? வாங்கிடலாமா? சீக்கிரத்துல வாங்கிடுறேன் மைனி. ஆனாலும் கையால துவைக்கிற மாதிரி ஆயிடாது மைனி. அதனால அதெல்லாம் வேணாம். வீண் செலவு தான் அதெல்லாம். சும்மா என் புருஷன் இந்த குடிகார பையன் தான் ஏதோ ஆடம்பரத்துக்கு அது இது வாங்கி போட்டு வச்சிருக்கானே. என் அண்ணனும் போட்டு எதுக்கு அவர் காசு செலவு பண்ணணும்? வேண்டாம் நீங்க கையாலே துவைச்சிருங்க. எனக்கு ஆத்திரம் வருது பாருங்க இவ பேசுறது. என்ன சொல்றது இவட? ஆத்திரம் மாவுல சேர்ந்துக்கிட்டு தான் ராவடி பண்றாள் இன்னைக்கு என்கிட்ட. நீ குளிக்க போறோம்னு சொன்னல, போமா தண்ணி நிப்பாட்டிட்டு வருவேன். ஐயோ தண்ணி நிப்பாட்டிட்டு வருவளா? சரி மைனி, அப்ப அந்த துவைக்க வேண்டிய துணியெல்லாம் பக்கெட்ல போட்டுறேன் மைனி. நான் குளிக்கிறதுக்குள்ள தண்ணி நிறுத்துருவா போல இருக்கு. என் துணியும் சேர்த்து அதுல போட்டு வைக்கிறேன். சேட்டா அதையும் துவைச்சு போட்டுறீங்களா? இதுக்குதான் இம்புட்டு நேரம் உருட்டிக்கிட்டு இருந்தீனியா? சரித்தா சரி, அதுக்கு தான் நான் இருக்கல துவைக்கிறேன். மைனி வீட்டுல புள்ளிய துணியை துவைக்கிறதோட சரி, வேற எந்த வேலையும் இல்லல்ல, ஜாலியா இருக்கிய. இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, ஊர்ல இருந்து ஒரு 2-3 துணி துவைக்காம எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் அங்க போட்டுறேன், துவைச்சிருக்க சேத்த. அப்பா கை கால்லாம் என்ன வலிக்குது சேத்த. நல்லா குளிச்சுட்டு பழைய சோறு இருந்து எடுத்து போட்டு தின்னுபிட்டு நல்லா மல்ல கடிச்சு விட்டத்தை பார்த்து தூக்கணும். உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததா நல்ல தூக்கம் சொர்க்கத்துல வர்ற மாதிரி வருது. வரும்படியே வரும் உங்களுக்கு தூக்கம். சொர்க்கம் என்ன சொர்க்கம், அதுக்கும் மேலேயே வரும். ஆளை பாரு நல்ல ஆளை. ஆட்டை என்னை உட்கார வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குதா. நான் காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு அப்படியே உபசாரி மாதிரி சோறு தின்னுக்கிட்டு கிடக்குறேன். ஜாலியா இருக்க நம்ம ஜாலியா. இவளுக்குலாம் என்னைய பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியலையா?
எனக்கு இருக்கிற வயிற்றுச்சா எனக்கு தான் தெரியும். ஜாலியா இருக்கணும், ஜாலியா. என் கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லி வருது? ஒரு பிறந்த நாளுக்கு நல்ல சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுவேன். கட்டினவளும் சரியில்லை, இந்த குடும்ப நடத்துட்டு போகலையும் சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? பிறந்த நாளும் அதுவும் அப்படி அழ வச்சு பார்க்குற அளவுல இவ்வளோ நல்லா இருப்பாள்வல, நல்லா இருப்பாள்வல. எதுக்கு நான் அப்படி அழுவணும்? யாருக்காக நான் அழுவணும்? எனக்கு பிடிச்சத செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? புருஷனா இருந்தாலும் சரி, இல்ல மாமியாரா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சத எனக்கு பிடிச்ச நேரத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுக்கிறதுல, கட்டிக்கிறதுல, நான் சாப்பிடுறதுல யார் தடை சொல்ல முடியும்? இனி யாருக்காகவும் என் சந்தோஷத்தை நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. இவ்வளவு என்ன என்னைய புது துணி கட்டக்கூடாது, தலை நேரிய பூ வைக்க கூடாதுன்னு சொல்றது? கட்டுவன் தான், நான் புது துணி கட்டுவன் தான். யாரு கேட்க முடியும்? என்னைய யாரு கேட்கறதுக்கு இருக்கா? மருமவக்காரனா கால முச்சோட அடுப்படியில கடந்துக்கிட்டு மாமியாருக்கு நாத்தனாருக்கு மாத்துக்கட்டமல சோறு ஆக்கி போட்டு குழம்பு வச்சு அது இதுன்னு நல்லது கட்டது செஞ்சு அவங்க காலை கழுவி அந்த தண்ணியை குடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிற அளவுல இருக்கு. சரி போனா போது, நம்ம எதுவும் வாயை திறக்க கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டு வேலையை பார்க்கறது தான் நம்ம பண்ற பெரிய தப்பு. இன்னைக்கு வீட்டுல அடுப்பு பத்த வைக்கவே மாட்டேன் பாத்துக்க. எவ எங்க போய் சாவற, எவ எப்படி பண்ணி கிடக்குறான்னு நானும் பாக்குறேன். எம்பிட்டு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வீட்டு பக்கமும் வரதா இல்ல, வீட்டுல சோறு ஆக்குறதா இல்ல. எங்க காண அவள? சத்தம் எம்பிட்டு நேரம் இங்க தானே கேட்டுச்சு. ஏதோ நம்மளால செய்ய முடியலனாலும் அவ பிறந்த நாளுக்காக இந்த புடவையாவது அவகிட்ட கொடுக்கும். ரொம்ப நாளா இந்த கும்பு கலர் சேலையை என்கிட்ட கொடுங்க, கும்பு கலர் சேலையை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அடியே மா, சத்தியே மா, எங்கம்மா இருக்க? என்ன இந்த வசந்தி போன எடுத்து தொலைய மாட்டேங்கிறா? பொடிச்சதவ எங்க போய் தொலைஞ்சாடு தெரியலையா? ஏய் வசந்தியே, முண்டா முண்டா, போன் போட்டா எடுக்க மாட்டியா? ஏக்கா ஏக்கா அப்ப திட்டுற? என்ன வேணும்? எதுக்கு உன் வீட்டுக்கு வந்து அப்படி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சு அனுப்புன? என்ன வேணும்? ஆமா, நானே தான் உங்களை திட்டி அனுப்புனேன். என் நிலைமை தான் அப்படி இருக்க. என்னடி பண்ணி தொலைக்கிறது? கழுதிக்கு வாக்கப்பட்ட உதப்பிட்டு தானே ஆகணும். இந்தாரு, காலையில என்ன சோறாக்குன? நான் எங்க சோறாக்குனேன்? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளாச்சே, சரி நீ எதுவும் சமைப்பேன்னு நானும் சின்ன பொண்ணு காலையில வயிற்ற பண்ணி போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்தா உன் மாமி என்ன அந்த பேச்சு பேசுதே? பேசும் பேசும், அதுக்கு என்ன கவலை இருக்கு? அது அப்படித்தான் பேசும். மவ வந்திருக்கு, பத்ததுக்கு சின்ன மரும வேற இருக்கு, வேற அப்புறம் பேசிதானே ஆகணும். யாரும் இல்லைன்னா பாரு, ஐயோ அம்மா சாமி தங்கம்னு அப்படியே கரையா கரையும் நம்ம மேல. இப்ப பாரு என்ன சட்டம் பேசுதுன்னு. காலையில புது சேலை கட்டினானே என்ன பேச்சு, என்ன கேள்வி திரும்ப. காலையிலே ஜாலியை கட்டிட்டு எங்க போற, அங்க போறியா, எங்க போறியா, மோ கூட போறியா, யார் கூட போறேன்னு. எஸ் சாமி, என்னால முடியலடி, முடியல. அக்கா விடுக்கா, மாமியால திருத்தவும் முடியாது, நான் வேலை நிமித்தவும் முடியாது. அதை பேசிக்கிட்டு என்ன இருக்க போகுது சொல்லு? நம்மள இன்னும் 10 நாளைக்கு சேர் வரையும் கட்டிக்கிட்டு தான் கிடக்கும், கத்தனா போகுது. அதுக்காக ஒரு அளவு இல்லாமலா? சரி அதெல்லாம் விடு, அதை பத்தி பேசினா டென்ஷன் பிபி தான் எனக்கு ஏறும். இந்த காலையிலேயே இந்த ஹோட்டல்ல என்னமோ ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வந்து தருவானும்ல, அதுல மத்தியானத்துக்கு பிரியாணி ஒரு 3 பார்சல் ஆர்டர் போடு. நல்லா மட்டன் பிரியாணியும் அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சிக்கன் சுக்கா எதாவது சொல்லுவல்ல, அந்த மாதிரி எதாவது நல்ல சாப்பாடு ஆர்டர் போடு. அக்கா 3 பார்சலா? யாருக்கு? எனக்கு, சின்ன பொண்ணுக்கு, உனக்கா? என்னக்கா இம்புட்டு லேட்டா சொல்றேன்? சரிக்கா சரிக்கா. ஏக்கா பிறந்த நாள் ட்ரீட்டா? ஆமா ட்ரீட்டு ட்ரீட்டு. இட்டே இவ்வளவு படுத்துற பாட்டுக்கு சோறு ஆக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். 3 பொட்டலாம் எனக்கு, என் புள்ளியோல கொண்டியா, உங்களுக்கு இல்லடியே. தாரு எது வேணும்னா அதுக்கு 2 புரோட்டா வாங்கி சாப்பிட்டுக்கங்க. உங்களுக்காண்டி 50 ரூபா தாரேன் சரியா? இந்த புரோட்டாவுக்கு தான் நாங்க ஏங்கி கிடக்குறோம் பாரு. சரி சரி ஆர்டர் போடுறேன். ஒரு 2000 ரூபாய் பணத்தை ஜிபே பண்ணு. 2000 ஆகும் அப்புறம் பின்ன என்ன 2000 ஆகாதா என்ன? அனுப்பு. சரி அனுப்பிடுறேன். அப்புறம் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிவிட்டேன். நிச்சயத்து நேரக்குள்ள நான் உன் வீட்டுக்கு வரேன். வந்ததும் சாப்பிடலாம். நீங்க பொழுதுக்கு உன் வீட்டுக்கு தான் இருப்பேன். வா வா வா, எனக்குன்னா உன்னை மாதிரி மாமியாரா இருக்கு. வா வா ஜாலியா இருக்கலாம் வா. அக்கா சாயங்காலம் படத்துக்கு எங்கேயும் போமா? விக்ரம் படம் ஓட தான் போய் பார்த்துட்டு வருமா? எம்மாண்டி டிக்கெட்டு 200 300? அக்கா 130 தான். 200 300 கிடையாது. சாயங்காலம்னா எத்தனை மணிக்கு? 6 6:30 போடுவாங்க ஜோ, அதுக்கு போகுமா? சரிடி போலாம். அக்கா வாரம்னு சொல்லிட்டு அப்புறம் டிமிக்கி கொடுத்துட கூடாது அக்கா, உன்னை நம்பி தான் சொல்றேன். ஏய் போகலாம் முடியே, போலாம். இன்னைக்கு போறோம், விடிய என் பிறந்த நாள கொண்டாடுறோம். என்ன புருஷனால தான் என்ன புண்ணியம், இல்ல பெத்த பிள்ளைங்களால தான் என்ன புண்ணியம்? நமக்கு வேணும்னா நம்ம தான் சந்தோஷமா இருந்துக்கணும். யாரும் நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாவ. பிள்ளைகளுக்காக வாழ்க்கை போகுது, புருஷனுக்காக வாழ்க்கை போகுதுன்னு அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து நம்ம ஆசை சந்தோஷத்தை எல்லாத்தையும் குழு வண்டி பொழைச்சிக்கிட்டு கிடக்குறோம். அசத்தி சொல்லு, என்ன வேணும்? இப்படி கையை கொடுங்கக்கா. என்ன வேணும்னு கேக்குறிய? காப்பி பர்த்டே, இன்னும் ட்ரீட் வைக்க போறிய? என்னக்கா? இந்த தங்கச்சியோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்க்கா. அத்தை ஓ சரி அத்தை. சொல்லுமா. எது சேலை அழகா இருக்கு? யாருக்கு சேலை? யாருக்கும் இல்ல, புதுசா வாங்கினேன். நல்லா இருக்கான்னு கேட்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். புதுசா எடுத்தியலா? என்னத்த இவ்வளவு நாள் இல்லாத இப்ப புதுசா எடுத்திருக்கிய? யாருக்கு? தங்க மைனிக்கா? இல்லம்மா இல்ல, எனக்கு தான் வாங்கினேன். அத்தை இந்த சேலை ரொம்ப அழகா இருக்கத்த. எப்ப வாங்கினிய? இது வாங்கி ஒரு 4 மாசத்துக்கு மேல ஆகுது. அறா அத்தை இந்த கலர்ல என்கிட்ட சேலையே இல்லத்த. சேலையை நான் எடுத்துக்கவா? நீ எடுத்துக்க போறியா? சரிம்மா எடுத்துக்க. பிள்ளை தச்சு பிள்ளை கேட்டுட்டா இல்லைன்னு எப்படி சொல்றது? அவளுக்காக கொண்டு வந்தேன்னு எப்படி சொல்றது? எடுத்துக்கம்மா எடுத்துக்க.
ரொம்ப ரொம்ப அழகா இருக்கத்த. தேங்க்ஸ் அத்தை, நீங்க கேட்டதும் கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆ சரிம்மா. கன்றாவி கருமத்தெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க வேண்டியது இருக்க. சேலை வாங்கினதும் எத்தனை நல்லா இருக்கு கொடுங்கன்னு நம்ம தான் கேட்டோம். அப்ப ஐயோ என்ன பேச்சு பேசுனுச்சு. புதுசா ஒரு சேலை எடுக்க முடியல, ஆளுக்கால புடுங்குற அளவு நான் ஒண்ணு கட்ட முடியலன்னு எப்படி கதை விட்டுச்சு. இப்போ மருமக கட்டதும் தூக்கி எடுத்து கொடுக்குதே. நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். எல்லாரோட நடிப்பும் இப்பதான் தெரியுது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யாரையுமே நம்ப கூடாது. எல்லாரும் நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதுலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும்தான். காரியம் ஆகிற வரையும் எல்லாரும் காலை பிடிக்கிறாங்க. காரியம் ஆடிச்சுன்னா எல்லாரும் எட்டி ஒதுக்கிறவங்களா தான் இருக்காங்க. அக்கா இவ வேற அக்கா சொக்கானுக்கிட்டு என்ன அக்கா எதுக்கு நீ தான் ஆசைப்பட்டு கேட்ட என்கிட்ட நீட்டுற ஏன் அக்கா? என்னக்கா நீங்க இந்த சேலை என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கும்க்கா. என்ன சேலையா வாங்குறேன்? இந்த சேலையை அத்தைக்கிட்ட இருந்து வாங்கினதே உங்களுக்காண்டிதான். இன்னைக்கு உங்க பிறந்தநாள் வேற இல்லையா? அதான் என்னுடைய அன்பான பிறந்தநாள் பரிசா வச்சுக்கோங்க. இதாக்கா. இவன் நெசமா தான் கொடுக்குறாளா இல்ல இவளும் எதுவும் காரியம் ஆகிறதுக்காக செய்யறாளா? நேற்று மாமா கிட்ட சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்டா அதுக்காக காக்கா பிடிக்கிறாளோ? என்னக்கா யோசிக்கிறியா? இக்கா 1000 தான் இருக்கட்டும், இன்னைக்கு உங்க பிறந்த நாளுக்கா. சந்தோஷமா இருங்கக்கா. மாமா எங்க உங்களை இன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. காலையிலேயே மறுபடியும் வேலை கிளம்பி போயிட்டாரா? ஐயோ இக்கா மாமா வரலனாலும் பரவாயில்லக்கா, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்கக்கா. இந்தாங்க அந்த சேலையை கட்டிக்கோங்க. இக்கா இந்த பிறந்த நாள்ல இருந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்க்கா. நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் உங்களுக்கு நடக்கணும். அது மட்டும் இல்லாத நீங்களும் நானும் எப்பவும் சண்டை இல்லாம எப்பவும் ஒன்னா இருக்கணும்க்கா. இவ பேசுறதெல்லாம் உண்மைதானா? இவளை நம்பலாமா? நம்பி இந்த சேலையை வாங்கலாமா? எதுவும் வில்லங்க எதுவும் இருக்கா? புடிங்கக்கா. ஏன்க்கா யோசிக்கிறிய? இதுக்குள்ள எந்த ஒரு பூகமும் கிடையாது. புடிங்க. என்ன நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் இவளுக்கு காதல கேக்குது. மைண்ட் வயசுல நம்ம வெளியில பேசிட்டோமோ? இக்கா நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? இக்கா அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. பிறந்த நாள் அதுவுமா அத்தை சேலை வேற எடுத்திருக்காங்க. அதான் சரி அதை அப்படியே வாங்கி உங்ககிட்ட கொடுத்துடலாம்னு வாங்கினேன். நான் கொடுக்க எடுத்துட்டு வந்தது இவ கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிறாளே. இல்ல என்ன செய்யறது? சரிதா சரி நீ ஆசையா கொடுக்குற வாங்கிக்கிறேன். வாங்கி அப்படியே வச்சிடக்கூடாது. காயிலே குளிச்சுட்டு மங்களகரமா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா இருக்க வேண்டாமா? ஏக்கா என்னக்கா அன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே? போங்க முதல்ல இந்த சேலை கட்டிக்கிட்டு நல்ல தலை நிறைய பூ இருந்தா வச்சுக்கிட்டு வாங்க. இல்ல இல்ல டாயனா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். நான் பறவை சேலை கட்டிக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் நிறைய கிடக்கு. வீட்டு வேலை தினந்தோறும் தான் செய்யறிய. இன்னைக்கு ஒரு நாளாவது உங்களுக்காக இருங்கக்கா. அக்கா நம்மளோட சந்தோஷத்தை நம்ம தான் அனுபவிச்சுக்கணும். யாரும் நமக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. புடுங்கக்கா. சரிம்மா சரி. என்னத்த உங்க சேலையை வாங்கி அக்காட்ட கொடுத்துட்டுன்னு கோவமா? ஏண்டி என்னடி நடிச்சுக்கிட்டு தெரியுறியா? நாடகம் நடிக்கிறியாடி? சொல்லு நாடகம் நடிக்கிறியா? ஏன் தப்பு கோவப்படுறியா? என்ன தப்பு பண்ணிட்டா? என்ன தப்பு பண்ணிட்டியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உங்ககிட்ட அந்த சேலை எனக்கு வேணும் கொடுப்பீங்களான்னு கேட்டுதானே வாங்கினேன். இல்ல தரமாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் உங்ககிட்டே கொடுத்துருப்போம்ல. ஏன் தப்பு என் மேல கோவப்படுறியா? அந்த சேலை ஒருவேளை நீங்க அக்காவுக்காக எடுத்துட்டு வந்தீங்களோ? ஆமாடி அந்த சேலையை நான் அவளுக்கு கொடுக்கதான் எடுத்துட்டு வந்தேன். நீ தான் இடையில நந்தி மாதிரி வந்து நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் உன் பக்கம் சாச்சிக்கிட்ட. நல்லா இருக்குடி. ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. ஆண்டவன் ரொம்ப நாளைக்கு அநியாயத்துக்கு பக்கம் இருக்க மாட்டான்டி. ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டான். இப்ப நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? ஏன் நீங்க இப்படி எல்லாம் என்ன சொல்றீங்க? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உங்ககிட்ட இருந்த சேலை வாங்கி அக்கா கிட்ட கொடுத்தது தப்பா? அத்தை அக்காவுக்கு நான் புதுசாவே கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிறேன். அந்த சேலைய நான் அக்கா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துறேன். இருங்க அக்கா. அக்கா ஏய் ஏய் இல்லத்த நீங்க எதுவும் சத்தம் போட வேணாம். நான் அக்கா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துறேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு அடியே எத்த நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. நீங்க இப்படி கோவப்படுவீன்னு எனக்கு தெரியல. அக்கா என்ன சொல்லு. அக்கா தப்பா எடுத்துக்காதிய. ஏய் உள்ள போ. அவ சொல்றதெல்லாம் காது வாங்கிட்டு நிக்காத. இவ்வளவு நேரம் என்னை திட்டு தீத்திய எதுக்கு? நான் சொல்லுதா அவ நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆண்டவன் அநியாயத்து கூட அவ்வளவு நாள் இருக்க மாட்டான்னு எதுக்கு சொன்னியா? எனக்கு காரணம் சொல்லுங்க. அக்கா அவங்க வச்சிருந்த சேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம்ல. அந்த சேலை அவங்க உங்களுக்கு கட்டி கொடுக்க வந்துதான். நான் வாங்கி கொடுத்ததும் அது நானா கொடுத்து உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நடிச்சேனா. அந்த சேலையை நீங்க கொடுத்துருங்கக்கா. நான் உங்களுக்கு அதே கலர்ல புதுசா எடுத்து கொடுக்குறேன். டயனா இந்த மரகதத்துக்கு கொடுத்தது திருப்பி வாங்குற பழக்கம் என்னைக்குமே கிடையாது. இது இல்லைன்னா இன்னும் 1000 சேலை நான் எடுப்ப முடியும். எவகிட்ட இருந்து சேலையை வாங்கி எனக்கு கொடுக்க வேண்டாம். கொடுத்தது போலயே இருக்கட்டும். சும்மா இது பண்ணிக்கிட்டு நிக்காத பா. என்னாச்சுக்கா உனக்கும் அத்தைக்கு எதுவும் பிரச்சனையா? இவ்வளவு கோவப்படுறாங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? நல்லவன் நபரோக எல்லாம் நம்ம தலையில மண்ணள்ளி வச்சுட்டு போறாங்க. அவங்க கூட உன்னைய ஒத்து பார்க்கையில நீ எம்பிட்டோ தேவலாண்டிட்டாயனா. உனக்கு இருக்கிற அக்கறை கூட அவங்களுக்குலாம் இல்ல. யாருக்கு என்ன நல்லது செஞ்சு என்ன ஆக போகுது? ஆகாதவன் நீ பிறந்த நாள்னு சொல்லி அனுசரிச்சு நடந்துக்கிற. அவ்வளவு செஞ்சும் இம்புட்டு வன்மத்தை வச்சு கக்கிக்கிட்டு போகுது இந்த அத்தை கிழவி. நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். நான் யாருக்கும் எந்த பாவத்தையும் நினைக்கல. யாரோ எதுக்கும் நம்ம மேல கோச்சிக்கிட்டு போறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க வாங்கி கொடுத்த சேலை அங்கதான் கிடக்கு. தூக்கி கொண்டு அவங்க கிட்ட கிடாது. வேணாம் அது எனக்கு. அக்கா அந்த சேலை இல்லைனாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு புதுசா வாங்கி கொடுக்குறேன்க்கா. அக்கா பிறந்த நாள் அதுவுமா மூஞ்சி அப்படி சோகமா வச்சிருக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. அக்கா உங்க பிறந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கக்கா. அக்கா ஜாலியா இருங்கக்கா. ஜாலியா இருங்க. அக்கா அக்கா அக்கா